கூட்டத்தை பார்த்து நம்ம ஒரு கணக்கு போட முடியாது. இந்த கூட்டம் இருக்கிறதுனால கண்டிப்பா ஜெயிப்பாருன்னு சொல்ல முடியாது. ஒரு ஆர்டிஸ்ட பார்த்து ஒரு கிரேஸ் இருக்கு. ஒரு இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எல்லாருக்கும் ஒரு கிரேஸ் இருக்கு. அது செகண்ட் டைம் தேர்ட் டைம் வரும்போது கூட அதே கிரேஸ் இருக்குன்னா அது உண்மையான கிரேஸ். ஜென்ரலா ஃபர்ஸ்ட் டைம் வந்த கூட்டம் செகண்ட் டைம் வரமாட்டாங்க. செகண்ட் டைம் வந்தவங்க மூணாவது வாட்டி வரமாட்டாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. ரசிகர்கள் அந்த இதெல்லாம் ஒரு வெறி இருக்கு. மிடில் ஏஜ் யோசிக்கிறான், நாளைக்கு என்ன மிடில் ஏஜ் மிடில் இன்கம் குரூப் என்ன லாபம், நான் எப்படி குடும்பத்தை நடத்துறது, எனக்கு பத்துமா அவங்க சொல்றது. ஓல்ட் ஏஜ் அவங்க அது மாதிரி யோசிப்பாங்க. நடிகர் விஜய் கூட நீங்க நடிச்சிருக்கீங்க. இப்போ ஒரு அரசியல் கட்சியா அவர் முழுசா ஈடுபட தொடங்கிட்டாரு. இப்போ அவரோட திமுக பாஜக எதிராக தான் என்னோட அரசியல் பயணம் இருக்குன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதை எப்படி சார் பாலிடிக்ஸ்ல ஒவ்வொருத்தருக்கு ஒரு தியோரி இருக்கு. அவங்க ஒவ்வொருத்தரோட கால்குலேஷன்லாம் இருக்கு. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னால கூட சில மாற்றங்கள் வரலாம். ஏன்னா மனுஷங்க எலெக்ஷன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் எம்ஜிஆர் சாரு, அப்புறம் கலைஞர் சாரு, அண்ணாதுரை டைம்ல இருந்து நான் பாலிடிக்ஸ் பார்த்துட்டு இருக்கேன் தமிழ்நாடு.